23ல் வந்திருந்தீங்கன்னா நீ யாரு, நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம். ஆனால் 63ல் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். 63ல் உன் யாரு, நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் நினைவுகளை உயிரோடு கலந்துடு. அதோட கலந்துட்டீங்கன்னா அடுத்த பிறப்பு பிறந்த உடனே நீ அதுலேயே வந்துடுவ. அதனால இந்த உபதேசம் இப்போ மனுஷனுக்கு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்தான்னா அவன் கூட வர்றது பாவமும் புண்ணியம்னா வேற எதுவும் வராது. கணவன் வரமாட்டான், மனைவி வரமாட்டான், பிள்ளைங்க வராது, சொத்து சுகம் வராது. அவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும். ஆனா இதுல வந்தவனுக்கு பாவங்கள் அழிஞ்சு புண்ணியமும் ஞானமும் தான் கூட வரும். அதனால இந்த உடலை மறந்துடுங்க, உயிரை நினைங்க, அந்த உயிரோட பாடத்தை பண்ணுங்க. உங்க நினைவு 10 வாட்டி பிறந்தாலும் மனிதனாவே பிறப்பீங்க. இந்த உடல் மேல நினைவு வந்தா அது அழிய போற பொருள். அது அழியும் போது உடல் நாயா பிறக்கும், கோழியா பிறக்கும், மாடா பிறக்கும். ஆனா மனுஷனா பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற குறை வயசுல தேடிக்கணும்.